திண்டுக்கல்ல பிரியாணி எந்த அளவுக்கு ஃபேமஸ்ன்னு நான் சொல்லி தெரிய தேவையில்ல. ஸோ திண்டுக்கல் ஸ்டைலில் பாய் வீட்டில் கல்யாணத்துலலாம் செய்கிற மாதிரியான ஒரு பிரியாணி. நம்ம இங்கே மட்டன் யூஸ் பண்ணல, சிக்கன் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ திண்டுக்கல் சிக்கன் பிரியாணி. இப்போ மசாலா எல்லாத்தையுமே வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது 3 மட்டும்தான் பிரியாணி மசாலாவாக எடுத்திருக்கேன். பட்டை வந்து நல்லா டார்க் கலரில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. என்கிட்ட அது இல்லை, நான் லைட் கலரில் எடுத்திருக்கேன். இதோட கலரே இந்த பட்டையோட கலர் தான். ஸோ பட்டை அதிகமாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஏலக்காய், அதுக்கப்புறம் கிராம்பு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை குறப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரெடியாக இருக்கட்டும். இப்போ ஒரு பிரியாணி பாத்திரத்தில் நெய் தாராளமாக இருக்கட்டும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. நெய்யும் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை போட்டு ஒரு கலக்கிட்டு நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், அது கூட வந்து தேவையான அளவு காரத்துக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். தனி மிளகாய் தூள், வெங்காயம் எல்லாமே ஒன்றா வதங்கணும். இது 2த்தையுமே நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் இங்கே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் 3/4 கிலோ சிக்கனையும் இது கூட சேர்த்துருக்கேன். 3/4 கிலோ அளவுக்கு நான் பிரியாணி செய்கிறேன். ஸோ 3/4 கிலோ சிக்கனை மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து மிளகாய் தூள் போட்டிருக்கிறதுனால அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கொஞ்சமாக தண்ணி மட்டும் விட்டு இதை அப்படியே கலந்து விட்டுட்டு இதை அப்படியே மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. சிக்கன் ஓரளவுக்கு நல்லா இதில் வெந்துடணும். ஓரளவுக்கு இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எல்லா மசாலாஸையுமே இது கூட ஒன்றா தான் போட போகிறோம். தனித்தனியாக எதுவுமே போட்டு கலக்க வேண்டாம். 1/2 கப் தயிர் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். பிரியாணி மசாலா போட்டிருக்கேன். நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் பேஸ்ட்டு இது கூட சேர்த்துட்டு கீரி வச்சுருக்க பச்சை மிளகாய், அது கூட நறுக்கி வச்சுருக்க தக்காளி இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு சும்மா ரஃபாக சாப் பண்ண கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பச்சை மிளகாய் நல்லா கலர் மாறுற அளவுக்கு இது நல்லா வேகட்டும். அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு இது நல்லா வேகிற அளவுக்கு இது மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. நான் இங்கே ஜீரக சம்பா அரிசியில் செய்கிறேன். ஸோ நான் 3/4 கிலோ அளவுக்கு ஜீரக சம்பா அரிசியை ஏற்கனவே கழுவி ஊற வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இது மேலே ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நான் 1 கப்புக்கு 1/2 கப் தண்ணி அப்படின்ற கணக்குக்கு எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க ஜீரக சம்பா அரிசி இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது உப்பு ஒரு கல் கூட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு சாதமும் தண்ணியும் ஈக்குவலாக வரணும். அந்த அளவுக்கு நல்லா வந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே மூடி போட்டு தம்மில் வச்சுருங்க. ஒரு 20 நிமிஷமாவது இது தம்மில் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இது 20 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக நெய் விட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவி விட்டு இறக்குனீங்கன்னா நல்லா சூப்பரான திண்டுக்கல் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சேன் குழந்தைங்க சாப்பிடணுன்றதுக்காக. நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. அதுதான் ஹாப்பி குக்கிங்.